வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியல்ல அரண் என்கின்ற அதிகாரத்தில் 8வது குறள். முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். முற்றாற்றி முற்றியவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். இங்கே முற்றாற்றி அப்படிங்கிறது ஒரு சிறிய நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாட்டை சூழ்ந்து கொண்டு முற்றுகையிடுகின்ற பகைவர்கள். சரி, முற்றியவரையும் அந்த மாதிரி சூழ்ந்து நிற்கின்ற பகைவரையும் பற்றாற்றி பற்றியார் வெல்வது அரண். அந்த பற்றாற்றி அப்படிங்கிறது அந்த சிறிய நாட்டுக்குள்ளே இருக்கின்ற மக்கள். அவர்கள் தான் பற்றிய இடத்தை விடாது, அவங்க சின்ன நாடு அப்படின்னா கூட அந்த இடத்தை விட்டு இவங்க இவ்வளோ பெரிய சின்ன நாடாக இருந்தாலும் அதை முற்றுகையிடுவதற்கு எவ்வளோ பெரிய படை தேவைப்படும் இல்லைங்களா? அவ்வளோ பெரிய படை வந்தாலும் அதற்காக பயப்படாமல் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கவங்க தன்னுடைய நாட்டை பற்றி விடாமல் நின்று அவர்களை ஜெயிப்பதற்கு உதவி செய்யக்கூடியது தான் அரண். அங்கே இங்கே வெல்வது அரண் அப்படின்னு போட்டிருக்காரு. வெல்வது அரண் அப்படின்னா அரண் வெல்வது கிடையாது. அந்த வெல்வதற்கு அரண் உதவியாக இருக்குது. வெல்ல போவது அந்த படைமக்கள், அந்த அரணுக்குள் நின்று வெல்கின்ற படை வீரர்கள். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ இதில் இன்னொரு இலக்கணம் சொல்கிறார். ஒரு அரண் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உண்மை முற்றி அவரையும் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அந்த சிறப்பு உண்மை. ஏன் சிறப்பு உண்மை அப்படின்னா, எவ்வளோ சிறிய நாடாக இருந்தாலும் அதை முற்றுகிடுவதற்கு தேவையான படை மிக பெரியதாகவும் வலிமையுடையதாகவும் இருக்கணும். ஏன்னா எத்தனையோ இந்த நில அரண், அந்த காட்டு அரண் அதெல்லாம் தாண்டி தான் கோட்டையை முற்றுகையிடுறாங்க. அப்படின்னா வலிமையானவர்களாகவும் இருக்கணும், மிகப்பெரிய அளவுலையும் இருக்கணும். அதனால் அந்த படையினுடைய வலிமையும் அளவையும் கருதி அது சிறப்பு உண்மை. சரிங்களா? இந்த பற்று அப்படின்றது பற்றாற்றி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அந்த பற்றாற்றி அப்படிங்கிறது, இந்த பற்று அப்படிங்கிறது இங்கே அதை பற்றி நிற்கிறது அப்படின்றது அல்லது ஆசை அப்படிங்கிற பொருளில் வரல. அந்த இடத்தை பற்றி நிற்கிறது அப்படின்ற இடத்தின் மேல் இருக்கின்ற அந்த பற்று அப்படின்னு வர்றதுனால இது ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த குறளில் அவர் எல்லாம் சொல்கிறார் அப்படின்னா, எவ்வளோ பெரிய சேனை நம்முடைய நாட்டை முற்றுகையிட்டாலும் அதற்கு பயப்படாமல், எவ்வளவு காலம் அவர்கள் முற்றுகையிட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளுகின்ற வலிமை உடையதை அந்த அரண் இருக்கணும். அப்படின்னா என்ன பொருள்? அந்த அரண்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருள்கள் அத்தனையும் அந்த அரண்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கணும். வெளியிலேருந்து எந்த பொருள் வராட்டாலும், எவ்வளவு காலம் வராட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் உள்ளதாக இருக்கணும். அப்போது இதில் அரண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி நில அரண், நீரரண், மலை அரண், காட்டரண் இவைகளோடு மட்டும் இல்லாமல் நல்ல குடிமக்கள் இருக்கணும், நல்ல படை இருக்கணும், நல்ல விளைபொருட்கள் இவை எல்லாமும் அந்த அரண்குள்ளே இருந்ததுனா தான் அது இதையும் கூட அரணாக தான் அவர் சொல்கிறார். இது எல்லாம் இருந்தால் தான் ஒரு சிறந்த அரணாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட அரணில் இருப்பவர்கள் எவ்வளோ சிறிய நாடாக இருந்தாலும், குறைந்த படைகளை கொண்டவர்களாக இருந்தாலும், பெரும் படையோடு அந்த கோட்டையை முற்றுகையிட்டாலும் தாக்கு பிடிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களை வெல்லவும் முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, எத்தனை நாள் முற்றுகையிட்டாலும் அவங்க உள்ளேருந்தே தாக்கு பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த முற்றுகையால் ஒரு பயனும் இல்லாமல் அவங்க திரும்பி தான் போகணும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த நாட்டுக்கு சொல்கின்ற இத்தனை விஷயங்களும் வீட்டுக்கும் பொருந்தும். வீடு அப்படிங்கிறது அப்படி தான் ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கணும். இந்த கணவன் மனைவி அந்த குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும், அந்த தலைவன்னா தந்தை அவர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த குடும்பத்தை அவர் வழிப்படி நடத்தி கொண்டு வந்தால் வெளியிலேருந்து வருகின்ற எந்த ஒரு சக்தியாலும் அந்த குடும்பத்தை அசைக்க முடியாது. அதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.